தஸ்பீஹை விட நம்மை பாதுகாப்பதற்குண்டான வாய்ப்பு வேறு எதுவும் கிடையாது. தஸ்பீஹை விடவும் அல்லாஹுடைய அன்பை பெற்றுத் தருகிற மருந்து வேறு எதுவும் இல்லை என்பதனால் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தாங்க. நீங்க வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் தஸ்பீஹ் செய்யுங்கள். குறிப்பாய் தொழுகை முடிந்த அந்த நேரத்தில் நாம் செய்கிற தஸ்பீஹினால் அல்லாஹுடைய அன்பின் உயர்வின் பக்கம் போகிறோம். ரசூலுல்லாஹ் சிந்தனைக்கு நிறைய சொன்னாங்க. தஸ்பீஹ் ஒரு நாளைக்கு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சின்ன வார்த்தை தான், 100 முறை செய்து விடுங்கள். அல்லாஹ் பாக்கியத்தை தர வேண்டும். மிஸ்லு ஸபதில் பஹர், கடல் நுரை அளவிற்கு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படுது. நாங்கள் சுப்ஹானல்லாஹ், லட்சியத்தின் உண்மையின் வார்த்தை இது. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி ஞாபகம் வைக்கவும் கஷ்டம் கிடையாது, சொல்லவும் கஷ்டம் கிடையாது. 100 நேரம் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மிஸ்லு ஸபதில் பஹர், கடல் நுரை அளவு பாவம் இருந்தாலும் அத்தனை மன்னிக்கப்படும். சொல்லி ரசூலுல்லாஹ் இன்னொரு இதை சொன்னாங்க, நீ சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹின்னு சொல்லு, உலகத் மறுமையில் உன்னை விட சிறப்பானவன் யாருமே கிடையாது. எதுவரை தெரியுமா? நீ 100 முறை சொல்லி ஒருவன் உன்னை தாண்டி 200 முறை சொல்லியிருந்தானா அவன் உன்னோட சிறப்பானவன். அவன் 200 முறை சொல்லி 500 முறை சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி இருந்தால் அவன் உங்க 2 பேர்த்தோட சிறந்தவன்.